ஏதோ சாம்பிளுக்கு நம்ம அரிசி வாங்கும்போது கொஞ்சம் கையில் கொடுப்பாங்கல்ல, இதுதான் இதுதான் அதுன்ற மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது, இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பார்க்கும் இருக்குது. பட் நாங்கள் இன்றைக்கி வந்தது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் தான். ஹாய், இப்போ வந்து நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருக்கிறோம். ஏன்னா எங்களோட சிஸ்டர் ஒரு பர்த்டே, அவங்களுக்கு அனிமல்ஸ்க்குலாம் பிடிக்கும். அதான் இங்கே வந்துக்கிறோம் சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டில். சில்ட்ரன்ஸ் பார்க் பிடிச்சிருக்கா? இங்கே என்னெல்லாம் பார்த்தீங்க? இங்கே வந்து ஸ்னேக்ஸ், ஒரு டியர்ஸ், அப்புறமா ஆலிகேட்டர்ஸ், அது எனக்கு பிடிக்கும். அப்புறமா இது ஒன்று இங்கே சாம்பார் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆக்சுவலாக என் பையன் வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசில் வந்த போதெல்லாம் நிறைய மான்கள் இருக்கும், வெரைட்டி மான்லேயே. இப்போ 1 2 தான் அங்கங்கே வச்சுருக்காங்க. நான் பார்க்கும்போது நிறைய கூட்டமாக இருக்கும். இப்போ நம்மளே வந்து பசங்களுக்கு அங்கே நிற்கிது பாடுறா தம்பி 2 அப்படி காட்டுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து மயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எந்த மரத்தில் இருக்குன்னே தெரியல. ஆனால் சத்தம் மட்டும் நல்லா க்ளீனாக வந்துகிட்டே இருக்குது, எங்களால் பார்க்கவும் முடியல. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சாம்பிளுக்கு நம்ம அரிசி வாங்கும்போது கொஞ்சம் கையில் கொடுப்பாங்கல்ல, இதுதான் அதுன்ற மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பட் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகிறாங்க ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது. பட் ஜூவை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அதுவும் நீங்கள் குழந்தைகளெல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ இருந்தது கூட இப்போ இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நான் சின்ன வயசில் வந்து பார்த்ததுக்கும் இப்போ வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக பாசிட்டிவ் பாயிண்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ரொம்ப பச்சை பசேல்னு நல்லா க்ரீனரியாக வந்து இருக்குது எங்கே பார்த்தாலுமே. அந்த டைமில் வந்து அந்தளவுக்கு க்ரீனரிஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்ஸுமே அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி சீட்டிங் ஏரியாவும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வந்து பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே வெல் மெயின்டைன்னு சொல்லலாம். சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்லலாம், இல்லை ஜோடி புறாக்கள் பார்க்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் நம்ம பயப்பட வேணாம், கொஞ்சம் டீசெண்டாக தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக எந்த கூண்டை பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்டியாக இருக்க ஃபீல் வந்து இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்கே தவிர நமக்கு அனிமல்ஸோ பேர்ட்ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாலாம் வச்சில்ல, ரொம்ப சாம்பிளிங் வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஈவன் குரங்கு வகைகள் வந்து நான் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப கம்மியாக வச்சுருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம குழந்தைங்களோட ஒரு இடத்துக்கு போகணும், காசும் வந்து நமக்கு கம்மியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து போகலாம். பட் அனிமல்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய காட்டணும், பேர்ட்ஸ்லாம் நிறைய காட்டணும்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்கை தவிர்த்துட்டு ஜூக்கு வேணால் போய் பார்க்கலாம். இங்கே குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாம்பு பண்ணையும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 5 6 வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. மலைப்பாம்புலேயே 2 3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் கண்ணாடி வீரியன், கட்டு வீரியன் இதெல்லாமே இருந்தது. ஸோ குழந்தைங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. அதுவும் 1 2 பாம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கேமராவில் கேப்சர் பண்ண முடியல, கண்ணாடிலலாம் ஏறிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சாரப்பாம்பு வந்து பார்த்திங்கன்னா பானைக்குள்ளே வந்து உள்ளேயும் போயிட்டு வெளியில் வர மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் பசங்க பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பக்கத்துலேயே வந்து பாம்பு பண்ணையும் இருக்குது. பட் நாங்கள் போகிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா இங்கே பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்றதுக்காக ஒரு 1 ஹவரில் வந்து நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அதே மாதிரி வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா மண்டையை பொழக்குது. ஏதோ ஏப்ரல் மாதம் மே மாதம் மாதிரி இருக்குது இப்போது வெயில் வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியல. அந்தளவுக்கு ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நாங்கள் இன்றைக்கி மெயினாக இங்கே வந்ததுக்கு என்னோடய பொண்ணோட பர்த்டே தான் ரீசன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஓவர் எக்ஸைட்டாகவும் ஆவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாகவே நாங்கள் இங்கே வந்தோம். அவங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் வெயில் தான் கொஞ்சம் தாங்க முடியல. உள்ளே வந்து நமக்கு கேன்டீன் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் ஏன் வச்சுருக்காங்கன்னே தெரியல. வெறும் ஐஸ்கிரீமும் கோலி சோடா மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அது இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஏதாவது குடிக்கணுன்றதுக்காக போய் குடிக்கலான்னு போனால் அதுவுமே சில்லாக கிடையாது. வெறும் ஃப்ரிட்ஜ் இருக்கே தவிர கூலிங்லாம் கிடையாது. அது எதுக்கு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆமை வகைகள், நட்சத்திர ஆமை வகைகள் எல்லாமே வந்து இருக்குது.
உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் எல்லாமே வந்து காட்டியிருக்கேன். எல்லாத்துலேயுமே நமக்கு 2, 3, 4 இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. பேரட்ஸில் வந்து ஒரு 2, 3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் லவ் பேர்ட்ஸு, சன் பேர்ட் இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் சில்ட்ரன்ஸ் பார்க் போகும்போது என் குழந்தைங்க மாதிரி நானும் கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் போயிருந்தேன். ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போகிறோம், எப்படி இருக்குன்னு ஒரு பார்க்கலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்குள்ளே இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் மெயினாக போனோம். பட் ஸ்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சோகமாயிட்டேன். ஏன்னா நான் சின்ன வயசில் போகாமல் இருந்ததுன்னா இப்போ வந்து எனக்கு பிடிச்சிருக்க சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சின்ன வயசில் போனதுனால இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாமே 1, 2ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஓகே, அந்த க்ரீனரிக்காகவே நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம். அதே மாதிரி டிக்கெட் ரேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 10, 20, 30 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மான்லாம் வச்சுருக்காங்க. மானுமே அந்த தூரத்தில் தான் இருக்குது. 1, 2 அது மாதிரி தான் அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. வேறு வழி கிடையாது. வந்துட்டோன்றதுக்காகவே நாங்கள் குழந்தைங்களுக்கு காட்டிட வேண்டியதாக இருக்குது. பேசாமல் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்தோம்னா பைனாகுலர் தான் எடுத்துகிட்டு வந்து காட்டணும் போல இருக்குது. அங்கே மூலையில் இருக்குது பாருங்கள் 2 அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி. இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட்லாம் இனிஷியேட் எடுத்து கொஞ்சம் அதிகமாக பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் விட்டாங்கன்னா டூரிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ ஸ்கூல் பசங்களாம் நாங்கள் போகும்போது கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தெரியலையேன்னு தான் தேடிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பீகாக் வந்து கலர் பீகாக் வந்து பார்க்கவே முடியல எங்களால். அதனால் நான் வீடியோலையும் காட்டல. இப்போ வர நமக்கு குட்டீஸ்லாம் வந்து லீவ் வந்துடும். ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லிலாம் முடிஞ்சு அந்த எக்ஸாம் டைம் லீவில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா போகலாம். பட் நமக்கு வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. மேக்ஸிமமே நீங்கள் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் தான் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்தால் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிடுவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடத்துல எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒன்று. அந்தளவுக்கு நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடாது. அதே மாதிரி கிட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ஒரு தடவை வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம். நீங்களும் என்ன மாதிரி சின்ன வயசில் போயிட்டு இப்போ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா எதனால் ஆனீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து போடுங்க. எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனாபானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.